Hussein Rashad Janaza Foundation and Education News Alert. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேரோலிருந்து நலீம் பேசுகிறேன். இவரை கொண்டாந்து தாரோ இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து போட்டுச்சு. எந்த விதமான இதுவும் இல்லை. தார வரன்னு சொல்லி தெரியா. அவருக்கு கொஞ்சம் நல்ல வயசு, அவரால் ஒன்று பேசிக்கொள்ளமே இல்லை. இனி உடுப்பிலாலும் இல்லை. இவரை கொண்டாந்து அப்படியே போட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக தெரிஞ்ச தார சரி இருந்துன்னு சொன்னால் இவரை கொஞ்சம் அடையாளம் பண்ணி இவரை கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவிட்டிடுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்ற குரூப்புகளும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு கேட்டால் பாமர் வயசாலி உண்டு, அவருக்கும் சரியாக சொல்லிக்கொள்ள தெரியும். எங்கெங்கேன்னு சொல்லி கொழும்பண்டியோ பேர்வலேருந்து அனுப்பி பேசி பார்த்தேன். எப்பயுமே இன்ஷால்லாம் அந்த குரூப்பில் போட்டுன்னு சொன்னால் அவங்க அடையாளம் கண்டு பேர்வலை நல்லா என்ன ஹாஸ்பிட்டலில் ஓகே இன்ஷால்லாம் அந்த உதவியை கொஞ்சம் செஞ்சுருங்க. அல்லா காண்டி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெம்பர்ஸ் எபிசோமா பாருங்க, இந்த மனுஷன் வயசான மனுஷன் இவ்வளோ தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு புள்ள குட்டியோட பேத்துக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு புள்ள குட்டியோளுக்கு சம்பாதிச்சு கொடுத்து இன்றைக்கு அந்த புள்ள டாக்டர் ஆகி இப்படி ஆகி இன்ஜினியராக இப்போ பாப்பமாக கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கால் ஒன்று வாங்கி பாருங்க, அடிசியை இல்லை போட்டு புள்ளிகள் வந்து அசிங்களாக்கு தான் மிச்சம் செய்யுது. பொத்து தூளக்கு எல்லாம் தாளையானோம் அப்படி கேஸ் தான் எடுக்கும். இப்போ முஸ்லீம்களும் அந்த நிலைமைக்கு வராங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யாங்க நபியும் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை மார்க்கம் சொல்லி தாயில சொர்க்கம் பாருங்க. அப்படி இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி இதில் செய்யாங்க. யாரும் பாவம் தான் யாரும் இருந்தாலும் அப்படி போட்டு போவாங்க ரோட்டுக்குள்ள. என்ன அவங்களோட காணி எல்லாம் எழுதி தந்து சொத்து சோகம் எல்லாம் தந்து இன்றைக்கு பென்ஸில் பிஎன்டபிள்யூ ஒன்று சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இல்லை, சில ஆட்கள் தான். சில ஆட்கள் இப்போ நல்ல தங்கம் வச்சு பார்க்குறாங்க, வீடு வாசல் வச்சு வேலைக்காரன் போய் நல்லா பார்க்குறாங்க. யூகேல அங்கேயும் கொண்டு போய் நல்லா பார்க்குறாங்க. எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அதை நன்றி மாப்பா கொடுத்து சொத்து தரணும், இல்லாட்டி அவங்களே படிக்க வச்சு அப்படி சொல்லி தான் மன்னிச்சுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்று வெறுக்கத்திற்குரிய வார்த்தை கூட பேசாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுக்காதீர்கள், விரட்டாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமோடு பேசுங்கள். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, அவர்களிடத்திலே அருளின் இரக்கத்தின் ரெக்கைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இதைவிட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எப்படி விவரிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்.